வணக்கம் மக்களே. நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா எலும்பு தொடர்பான பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம், இதயம் தொடர்பான பிரச்சனை, பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் நமக்கு இருக்க தான் செய்யும். ஸோ இதுலேருந்துலாம் நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஏதாவது செயல்பாடுகளில் ஈடுபட்டுகிட்டே இருக்கும்பொழுது நடைப்பயிற்சிகள் அல்லது சின்ன சின்ன எளிய உடற்பயிற்சிகள்லாம் செய்யும் போது நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்காக தான் நம்ம பார்த்தோம்னா எளிமையாக அமர்ந்து செய்யக்கூடிய நாற்காலி பயிற்சிகள், யோகா, வலிமையான ஒரு சில பயிற்சிகளை நம்ம செய்யலாம். ஸோ அந்த மாதிரி உடற்பயிற்சிகள் எந்தெந்த மாதிரி தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது, என்னென்ன மாதிரியான மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் குறு நடை செய்யலாம். அதாவது சின்ன வாக்கிங் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யணும். குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இதய உடற்பயிற்சி தான் இந்த குறு நடை. ஸோ இதுக்காக அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அதிக தூரமெல்லாம் நடக்கணும், ரொம்ப நேரம் நடக்கணும், வேகமாக நடக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதிக தூரமெல்லாம் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கு ஒரு 10 நிமிடங்கள்லேருந்து 15 நிமிடங்கள் நீங்கள் நடக்கலாம். ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் இந்த மாதிரி நீங்கள் நடந்தாலே போதும். இதய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். நீங்கள் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய உடலில் அதிகப்படியாக தேங்கி இருக்கக்கூடிய இதயத்தை பாதிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அதெல்லாமே உங்களுக்கு குறைக்கப்படும். இப்போ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்படும் பொழுது ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும்போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. கூடவே உங்களுக்கு இந்த மூட்டு வலி, முடக்குவாதம், பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அப்போ நம்ம உடற்பயிற்சிகள் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இந்த மினி வாக்கிங், அதாவது சின்னதாக குறுநடை பண்ணும்போது இந்த உடற்பயிற்சியை நமக்கு ஒரு இந்த எளிய நடைப்பயிற்சியை எளிய ஒரு உடற்பயிற்சியாக நமக்கு இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக நாற்காலி பயிற்சிகள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யலாம். இந்த நாற்காலி பயிற்சிகளுமே ஒரு உடற்பயிற்சி தான். இதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்துடணும். அமர்ந்து விட்டு எழுந்து மீண்டும் அமரக்கூடிய இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யணும். இந்த மாதிரி பயிற்சிகளை ஸ்குவாட் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் கீழ் உடல் தசைகள் உங்களுக்கு வலுவாகும், உடலினுடைய சமநிலை மேம்படும். பொதுவாக இந்த ஸ்குவாட் உடற்பயிற்சிகளை 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ செய்யணுன்றீங்க, செய்யக்கூடாதுன்றீங்க, இது என்னதான் கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஸ்குவாட் உடற்பயிற்சிகளை செய்யலாம். ஆனால் வேகமாக உட்காந்து எழுந்திருக்கிறது, ரொம்ப நேரம் உட்காந்து எழுந்துகிட்டே இருக்கிறது, மூச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு உட்காந்து எழுந்திருக்கிறது அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் உட்காரணும், உங்களால் முடிஞ்சால் எழுந்திருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் உட்காரணும், திருப்பி எழுந்திருக்கணும். இதனால தான் உங்களுக்கு அந்த கீழ் உடல் தசைகள் வலுவாகும். பொறுமையாக பண்ணணும். பொறுமையாக பண்ணக்கூடியதான் அந்த நாற்காலி பயிற்சி செஞ்சீங்கன்னா 60 வயதுக்கு மேலே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீச்சல் பயிற்சி அடுத்ததாக நம்ம செஞ்சு பார்க்கலாங்க. வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் ஆறு அல்லது குளங்களில் இந்த மாதிரி நீர்நிலைகளில் நீங்கள் நீச்சல் அடிக்கலாம். இந்த பயிற்சி உங்களுக்கு மூட்டுகளை இலகுவாக்கும். உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியும்னா நீங்கள் அடிக்கலாம். அல்லது உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிடக்கூடிய நபர்கள்கிட்ட கற்றுக் கொடுக்க சொல்லி நீங்கள் நீச்சல் அடிக்கலாம். நீங்களாகவே அதை பண்ணக்கூடாது. அப்படி உங்களுக்கு தொடர்ந்து நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் பக்கத்தில் இந்த ஆறு குளங்கள்லாம் இல்லை அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்களில், நீச்சல் குளங்களில் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்களில் ஒரு பயிற்சியாளரை நம்ம கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய மேற்பார்வையில் நம்ம நீச்சல் அடிக்கலாம். அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கைடரோட நம்ம நீச்சல் அடிக்கலாம். இப்போ நீச்சல் அடிக்க போகும்போது நீங்கள் சக நண்பர்களோட உரையாடுவீங்க. அப்போ உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும், பாசிட்டிவிட்டி தாட் வரும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான அந்த தீய பழக்கங்களும் இருக்காது. நீச்சல் அடிக்கும் போது உங்களுடைய மனதும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் நீச்சல் பயிற்சி நீங்கள் பண்ணணும். சுவரில் புஷ்அப் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யலாம். அதாவது கீழ்த்தரையில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் புஷ்அப் பண்ணக்கூடாது. ஆனால் சுவரில் புஷ்அப் பண்ணலாம். மேல் உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு சுவரில் புஷ்அப் செய்யலாம். இதுக்கு நீங்கள் அதிக ஆற்றல் உங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சுவரிலேயே கூட புஷ்அப் பண்ண போகும்போது ரொம்ப வேகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு அதிகமான சுவரில் புஷ்அப் பண்ணுறதோ வேகமாக பண்ணுறதோ நீங்கள் செய்யக்கூடாது. மெதுவாக நீங்கள் செஞ்சீங்கனாலே அதுவே உங்களுக்கு
வந்து போதுமானது தான். அமர்ந்த நிலை பயிற்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கும்போது செய்யலாம். நாற்காலியில் அல்லது கட்டில் அமர்ந்தபடி நீங்கள் வந்து காலை தூக்க வேண்டும். இது வந்து கால் தசைகளை உங்களுக்கு வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்குது. தடுமாறி கீழே விழக்கூடிய அபாயத்தை இது உங்களுக்கு வந்து குறைக்குங்க. அதாவது நாற்காலியில் அல்லது கட்டிலில் வந்து அமர்ந்தபடி தான் நீங்கள் காலை தூக்கணும். இப்போ அந்த நாற்காலி கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாத அளவுக்கு, சேதமில்லாத அளவுக்கு, உடையாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா அது உங்களுடைய வெயிட்டை வந்து தாங்கணும். ஸோ அது பேலன்ஸ் தடுமாறி கீழே விழக்கூடிய இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அமர்ந்த நிலை பயிற்சியை நீங்கள் சேஃபாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஒற்றைக்கால் சமநிலை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யும் போது நலமாக இருக்கலாம். ஸோ இந்த ஒற்றைக்கால் சமநிலை வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையை வந்து பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நீங்கள் வந்து சில நிமிடங்கள் ஒற்றை காலில் நிற்கணும். பின்னர் மற்றொரு காலை வந்து மாற்றி சில நிமிடங்கள் நிற்கணும். ஸோ இப்போ வலது காலில் 5 நிமிஷம் நின்னா இடது காலில் வந்து 5 நிமிஷம் நிற்கணும். இது கிட்டத்தட்ட வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கையெடுத்து சூரியனை வணங்க மாட்டோம். ஆனால் இந்த ஒற்றைக்கால் சமநிலை 40, 50, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் இம்பார்ட்டன்ட். பண்ணும்போது கால்கள் வந்து வலிமையாக இருக்கும். கால் பாதம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கும். அந்த எலும்புகள்லாம் ஆரோக்கியமாகவே அவங்களுக்கு இருக்கும். மூட்டு வெளியெல்லாம் இருக்காது. பேலன்ஸ் தடுமாறாமல் அவங்களால எங்கேயுமே நிற்க முடியும். சைக்கிள் ஓட்டுதல் உடற்பயிற்சி வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ உங்களுக்கு வந்து சைக்கிள் நல்லா ஓட்ட தெரியும்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளை வந்து நல்லா இருக்கக்கூடிய சைக்கிளை தான் நீங்கள் வந்து ஓட்டணும். டேமேஜாக இருக்கக்கூடிய சைக்கிளை ஓட்டக்கூடாது. இல்லைனா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சைக்கிள்களை ஸ்டாண்டு போட்டபடி ஓட்டலாம். அல்லது சில கிலோமீட்டர் சாலையில் சைக்கிள் ஓட்டிட்டு வரலாம். கண்ணுக்கு எட்டிய தூரம் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் வந்து நீங்கள் பக்கத்தில் ஓட்டிட்டு வரலாம். உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் படபடன்னு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உடற்பயிற்சி உபகரணங்கள் இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸு சைக்கிள்னு சொல்லுவோம். உடற்பயிற்சி உபகரணங்களில் ஒன்றான அந்த நிலையான சைக்கிளை வாங்கி வீட்டிலேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் பயிற்சி செய்யலாம். இந்த சைக்கிள் ஓட்டுதல் அப்படின்றது வந்து இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். கீழ் உடல் தசைகளையுமே வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்குது. குறிப்பாக கால்களில் ஏற்படக்கூடிய இந்த மூட்டு வலி அதாவது சரி பண்ணிவிட்டு உங்களுடைய மனநல ஆரோக்கியத்தையுமே சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி வந்து மேம்படுத்துங்க. இந்த உடற்பயிற்சிகள் எல்லாமே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தாராளமாக செய்யலாங்க. ஆனால் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து செய்யக்கூடாத உடற்பயிற்சிகளும் ஒரு சில உடற்பயிற்சிகள் இருக்குது. அதாவது அது அதிக வெயிட் போடக்கூடிய உடற்பயிற்சிகள் அவங்களாம் செய்யக்கூடாதுங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துக்கு பின்னால் இழுக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து நீங்கள் தவிர்த்துடணும். டெட் லிஃப்ட் ஒர்க் அவுட்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. முழங்கால் தோலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த புல்லப்பு புஷ்அப் எல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். புஷ்அப்னு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சுவரில் பண்ணிக்கலாம், தரையில் வந்து பண்ணக்கூடாது. அதிக எடையை போட்டு செய்யக்கூடிய செஸ்ட் ப்ரெஸ் ஒர்க் அவுட்டாலும் நீங்கள் வந்து தவிர்க்கணும். வெயிட் லிஃப்டிங் போன்ற உடற்பயிற்சிகளை நீங்கள் வந்து செய்யக்கூடாதுங்க. அது முக்கியமாக அந்த 40, 50, 60 வயதுலலாம் அந்த வெயிட் லிஃப்டிங்கிறது வந்து அவங்களுக்கு ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ணணும். ஃபிட் இல்லைனா பண்ணக்கூடாது. இப்போ ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சிகள் கூட முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் தவிர்க்க வேணும் அப்படின்னு. நீங்கள் வேகமாக பண்ணுறீங்கன்னா தான் ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சியை தவிர்க்கணும். மெதுவாக உட்காந்து எழுதுங்கன்னா உங்களுக்கு ஓகே தான். அதே போல் ட்ரெட்மில் நடக்கிறது வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் தடுக்கணுங்க. ஏன்னா அந்த 50, 60 வயதை தொடும்போது நமக்கு அந்த இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். இதனால் ட்ரெட்மில்ல நடக்கும்போது பேலன்ஸ் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் அதை தவிர்த்துணும். ஜிம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒரு 50, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வேகமாக ஓடுறதையும் வந்து நீங்கள் தவிர்க்கணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாத உடற்பயிற்சிகளாக இருக்குது. ஆகையால் இந்த உடற்பயிற்சிகளை நம்ம வந்து செய்யணும். ஸோ இப்போ உடற்பயிற்சி அப்படின்றது நம்மளுடைய உடல் நலத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி மட்டும் கிடையாது. உடல் நலத்தையும் மூளையும் மனநலத்தையும் மேம்படுத்தக்கூடியது தான். தினமும் ஏதாவது நம்மளுடைய உடல் வந்து செயல்பாடுகளில் ஈடுபடுவது உடல் நலத்தை தவிர மனநலத்தையும் மேம்படுத்துது. உடற்பயிற்சிகள் இப்போ பார்த்தீங்கன்னா மனநலம் சீராக இருக்கிறதுக்கு, வயதாகும் போது ஏற்படக்கூடிய தடுமாற்றம், பதட்டம் போன்றவற்றையுமே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நீங்கள் வீட்டில் வந்து அதிக நேரம் அமர்ந்திருக்காமல் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உடற்பயிற்சிகள் வந்து மேற்கொள்ளுங்க. உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. அந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மூளை ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் கூட நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். நரம்புகளை எல்லாம் பலப்பெற வைத்துக் கொள்ளலாம். எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொண்டு உடலை வந்து 50, 60 வயதிலுமே நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த உடற்பயிற்சிகள் உங்களுக்கு வந்து துணை புரியும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நலமாக இருங்க. நன்றி மக்களே.